ஐயா வணக்கம். உங்களுடைய பேர் என்னங்க? என் பேர் கருப்பையா. கருப்பையா. எந்த மாவட்டம் நீங்க? ராமநாதபுரம் மாவட்டம், ஆ, முதுகுளத்தூர் தொகுதி. முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி. ஆமா, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி. இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பத்தி எப்படி பாக்குறீங்க நீங்க? இது வளர்ச்சி பாதைக்கு மனம் போயிட்டு இருக்கா, மனம் வீழ்ச்சி பாதைக்கு போயிட்டு இருக்கா? சார், மனம் அப்படியே கொதிக்குது சார். அண்ணா திமுக என்ன இந்தியாவிலேயே ஒரு பெரிய மாபெரும் கட்சியா இருந்தது, ரெண்டாவது கட்சியா இருந்துச்சுங்க ஒரு நேரம். ம். அண்ணா திமுக வந்து இந்தியாவிலேயே ரெண்டாவது கட்சியா பாராளுமன்றத்துல அம்மா ஜெயிக்க வச்சிருந்தாங்க. சரி. உலகமே உயர்ந்து பார்த்துச்சு இந்த அண்ணா திமுக கட்சியை. அதுவும் தனித்து போட்டிட்டு. தனிச்சு போட்டிட்டு ஆ, அப்படி ஒரு வெற்றி வாய்ப்பெல்லாம் கனவுல கூட நினைக்க முடியாது. ஒரு ஆலமரம் மாதிரி அம்மா அப்படியே ஒவ்வொரு மக்களுடைய மனசுல அப்படி பதிஞ்சு இதை தெய்வமா இருக்காங்க, இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்னும் தெய்வமா மதிக்கிறீங்க. தெய்வமா ஒவ்வொரு திமுக காரவங்க வீட்லயும் இருக்காங்க, அது கம்யூனிஸ்டுக்காரவங்க வீட்லயும் இருக்காங்க, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக ஜான்பாண்டி கட்சியில இருக்காங்க, ராம்தாஸ் கட்சியில இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்ல, எல்லா கட்சியில உள்ளவங்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தெய்வம் மதிக்கிறாங்க. கண்டிப்பான முறையில அவங்க வெளியில சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள மதிப்பாங்க. அந்த அளவுக்கு பயன் அடைஞ்சிருக்காங்க. தாலிக்கு தங்கத்திலிருந்து அந்த படிச்சவங்களுக்கு பணம், திருமண உதவித்தொகையிலிருந்து, ஆமா, கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே நேரடியா அந்த அம்மா ஒரு நேரம் கோட்டை விட்டுருக்கலாம். அதுக்கு பிறகு ஸ்டிக்கா புடிச்சுக்கிருச்சு பாருங்க மக்களுக்கு. அடுத்த வெற்றி. ஒரு தடவை தோத்தாலும் அடுத்த முறை வெற்றி, அடுத்த முறை தோத்தாலும் அடுத்த முறை வெற்றி. திட்டம் கொண்டு வந்தாங்களா அடித்தட்டு மக்களுக்கு உடனே போய் சேருது. ஆடுல இருந்து மாடுல இருந்து உங்களுக்கு என்ன ஒரு உதவி. அந்த திட்டங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்தது யாருங்க? அதுக்கு பக்கபலமா இருந்தது நம்ம தியாக தலைவி சின்னம்மாதான். அது நான் சாதி அடிப்படையில எல்லாம் சொல்ல கிடையாது. அது அவங்க அருந்ததி வகுப்பை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அந்த அம்மாவுக்கு ஒரு உறுதுணையா, அந்த அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பை யாரு கொடுத்தது? அவர் எம்என் நடராஜன் ஐயா. எம்என் நடராஜன் ஐயாவை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மா தலைவர் மறைவுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு உயிருக்கே பாதுகாப்பு இல்லைங்க. எம்என் நடராஜன் ஐயாவை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? யாருங்க? அவரோட கணவர் அம்மையார் சசிகலா அவருடைய கணவர். அவரு நடராஜன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். அவரு ஒரு நேரம் அந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு ஒரு முனைப்பா செயல்பட்டு அவன் அந்த கட்சியை காப்பாத்த முன்ன வட்டவாடு அவங்க குடும்பமே பிரிஞ்சிருச்சு. இந்த கட்சிக்காக வேண்டி அரசியல வேணாம், நான் பெங்களூர் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாமே. அரசியல வேணாம்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன்ல எழுதி கொடுத்துட்டு வீட்டை அடைச்சிக்கிட்டே 3 நாள் கதை திறக்கலையாங்க. ஓஹோ. 2 நாள் 3 நாள் வீட்டை அடைச்சிக்கிட்டு திறக்கவே மாட்டேன்ட்டாங்களாம். அப்ப தமிழ்நாட்டோட போக்கு இவங்கள்ட்ட திமுக சமாளிக்க முடியாது, நமக்கு பின்புலம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அல்லது ஏதோ இப்படி ஒரு மோசமான அரசியல், உயிருக்கு ஆபத்து. ஓஹோ. அவங்க அந்த அம்மா பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பேக்ரவுண்ட் யார் இருந்தா? ஆமா, அந்த பார்ப்பனியர் சமுதாயம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவு இல்ல. சமுதாயத்திலிருந்து வரல, அவங்க உறவினர்கள் யாருமே அந்த அம்மா அவ்வளவு செல்வாக்கு இருந்து யாரும் வரலையே பேக்ரவுண்ட். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அவங்க உறவினர்களே யாருமே வரலையே. பல கட்டங்கள் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும் போது அந்த பார்ப்பன சமுதாயம் வரல. சமுதாயம் வரல, அவங்க உறவினரே வரலையே. இப்ப உறவினர் வரல, தீபக்குங்கிறாங்க. அவங்களாம் யாருன்னு தெரியாதுங்க. அவங்கள உங்களுக்கே சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க, நான் சொல்றதுக்காக சொல்லக்கூடாது. இல்ல அப்ப அந்த காலகட்டத்துல அவங்களாம் இல்லையே. தீபக்குண்டா உங்களுக்கு இதுக்கு அம்மா மறைவுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. எனக்கு வயசு இப்ப 55 ஆகுது. பட்டினி இப்ப ஒருத்தர் தேனி மாவட்டத்துக்காரர் சொன்னது மாதிரி சோரே எதிர்பார்க்காம எல்லாம் அம்மா மீட்டிங்காக வேண்டி ரவும் பகலாம் காட்டுக்குள்ள நடந்து போய் டவுனுக்குள்ள போவாமே அந்த அம்மா பாக்குறது. இன்னைக்காவது பேருந்து வசதி, லாரி வசதி, வேன் வசதி, கார் வசதி எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கு. அப்பெல்லாம் இல்ல. கமுதி எங்க இருக்கு? கமுதி 10 கிலோமீட்டர் எங்க ஊருக்கு கமுதிக்கு. கமுதிக்கு ஜெயலலிதா அம்மா வராங்கன்னா நடந்து போய் பார்த்துட்டு அவன் போய் வண்டியில போயிட்டு வரையில பஸ் இல்ல, நடந்தே வர்றான் இருட்டுக்குள்ள.
ஓ இரவு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து போவீங்க இந்த ஆமா மீட்டிங்? அப்போலாம் வந்து இப்போ டைம் போடுறாங்க, இப்ப மீட்டிங் போடுறதுக்கு எது ஆமா ஆமா டைம் ஆமா. போடுறாங்க. டைம் போடுறாங்க. அப்போலாம் டைம் கிடையாது, விடிய டைம் விடிய இல்ல. நடந்துகிட்டு இருக்கோம். முதுகுளத்தூர்ல இருந்து நீங்க மதுரைக்கு நடந்தே போயிட்டு மறுபடியும் முதுகுளத்தூருக்கு வந்துருவீங்க. ஆமா, ஏ அப்பா. புதுக்கோட்டையில இருந்து ஆ, புதுக்கோட்டைக்கும் கமுதிக்கும் 10 கிலோமீட்டர். ஆ. அங்க இருந்து நடந்தே வந்து பார்த்துட்டு நடந்தே மறுபடி போயிடுவோம். அங்கே ஒரு புதுக்கோட்டைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, சின்ன புதுக்கோட்டைன்னு அங்க ஒரு கிராமம் இருக்கு. ஆ. அவ இப்ப அப்படி தொடர்ந்து இப்ப அதிமுக வந்து 2021ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது ஒரு 60 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்த அனைத்து தேர்தலையும் தோல்வி தானே. இது ஏன் இந்த மாதிரி போகுது, என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமிய ம். ஒரு மனிதங்கிற ஒரு சென்மத்துக்கே ஒரு மறக்க முடியாதுங்க. அதாவது உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா போயிட்டாப்புல. அப்படிப்பட்டவங்கள நியமனம் பண்ணது இவங்க தானே, அம்மையார் சசிகலா அவர்கள் தானே. இருந்தாலும் இப்ப நான் பேசுறேன்டா, என் மனநிலையில என்ன இருக்குங்கிறத நான் வெளிப்படையா பேசுறேன். இந்த அளவுக்கு அவர் மாறுறதுக்கான காரணம் என்ன, அடிப்படை காரணம் ஏதாவது பெரிய என்ன காரணம்? ஓபிஎஸ் கெடுத்ததும் இந்த பாரதிய ஜனதா தான். ம். இந்த எடப்பாடியை கெடுத்ததும் பாரதிய ஜனதா தான். சரிங்க, ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல அவங்க ஆட்டு வைக்கிறாங்கன்னா காலத்தின் சூழ்நிலை இவங்களுக்கு புத்தி. உனக்கு சின்ன நம்மள சொல்லுவாங்கல்ல குடும்பத்துல, உனக்கு எங்கடா போச்சு புத்தி, பிரிஞ்சு போச்சான்னு கேட்பாங்கல்ல. அதாவது புத்தி அவருக்கு எங்க புத்தி போனுச்சு, இந்த அம்மா தானே நமக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னு விசுவாசமா இருந்திருக்கணுமே. அவங்க சுயநலத்தை தான் பார்ப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்கும்ல, நமக்கு இந்த அம்மா தான் பதவி கொடுத்துட்டு போனாங்க. இன்னும் ஒரு 2 மாசம் இந்த அம்மா சின்னம்மாட்ட தலைமையில போயிட்டு 2 மாசம் டைம் கொடுங்க, அந்த கட்சி எப்படி இருக்கு பாருங்க. கூட்டணிக்கு ஏற்கனவே அதிமுக இருந்த கூட்டணி எந்தெந்த கட்சி? விடுதலை சிறுத்தை எல்லாம் இருந்தாங்க முன்னாடி, தேமுதிக இருந்தாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக இருந்தாங்க. ஏசி சமூகமா அவங்க அப்படி ஒரு 2-3 கட்சி இருந்துச்சு, சின்ன கட்சி எல்லாம் இருந்தாங்க. இப்ப அந்த தேமுதிக கூட ஓடியாந்துருச்சு. ஆமா. அப்ப எப்படி ஒரு தலைமை வலிமையா இருந்தா தாங்க நம்ம குடும்பம் நல்லா இருந்தா தான் பக்கத்து குடும்பம் நம்மள மதிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? நீங்க என்னோட மூத்தவரை இளையவர, உங்களுடைய குடும்பம் நீங்க நல்லா இருந்தா தான், நீங்க ஒழுக்கமா இருந்தா தான் உங்கள் ஃப்ரெண்டுக நல்லா. ஐயா உங்க மதுரை மாவட்டத்துல உங்க ராமநாதபுரம், நீங்க முதுகுளத்தூர், உங்க பக்கத்து மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா உருவத்துலதான் வேற்றுமை இருக்க தவிர அவரவங்களை விட பன்மடங்கு உயர்ந்த உள்ளம் படைத்தவர் புரட்சி தலைவர் அப்படிங்கிறாரு. ரொம்ப ஒரு காட்டு முறாடித்தனமா. அது தென் மாவட்டத்துல எப்படி பிரதிபலிக்குது அவர் சொல்றது? அந்த திமுக தலைவர் கருணாநிதியே சொல்லுவாரு, செவத்துல அடிக்கிற பந்து மறுபடி திரும்ப வரும்னு சொல்லுவாரு. செவத்துல அடிக்கிற பந்து எரிஞ்சா திரும்ப நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த உதயகுமார அப்பப்ப அப்படியே காய நகர்த்துறதுக்காக வேண்டிய அவருடைய பதவியும் அவருடைய நம்பிக்கை. அவரையே ஆர்பி உதயகுமார் வித்தியாசமானவரா இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் சசிகலா வந்து முதலமைச்சர் நீங்க தாமான்னாரு, அடுத்து ஓபிஎஸ் அப்படின்னாரு, அடுத்து எடப்பாடிங்கிறாரு. ஏன் மாறி மாறி இப்படி சொல்றாரு? அவர் தேவைப்பட்டா அவர் யாருக்கு வேணாலும் பட்டம் கொடுப்பாரு. நீங்க பக்கத்து மாவட்டம்ல அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமே. பக்கத்து ஊருக்காரு, மாவட்டம் கிடையாது, பக்கத்து ஊருக்காரு, ஒரே மாவட்டம் தான். செங்கோட்டை அந்த இடத்துக்கு வரட்டு, அவருக்கு அதுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாரு. அப்படியே மாறிடுறாரு. அவருடைய சூழ்நிலை. இன்னைக்கு ஆர்பி உதயகுமாரே நேர விட்டு ஒரு கேள்வி சாகுற மாதிரி கேட்டா அந்த ஆள செத்தே போகணும். என்ன உணர்வுல அவர் அந்த அளவுக்கு எம்ஜி இல்ல, எந்தெந்த தலைமை இருக்குதோ அந்தந்த தலைமைக்கு விசுவாசமா இருக்கிறது தானே அரசியல்ல ஒரு இது. அப்படித்தானே அவர் இருக்காரு. அவரை நீங்க எப்படி குறை சொல்றீங்க? காலை பிடிக்கிறான்னு சொன்னா காலை வாடுறதுக்கு தான். இல்ல, மரியாதை நிமித்தமாக கும்பிடுறாங்களா, அப்படி நம்ம தவற எடுக்க கூடாதுல்ல. இல்ல, அதை கும்பிடுறது வேறங்க. காலில் விழுந்து கும்பிடு தவந்து போய் கும்பிட்டு அந்த ஒரு வயசு சின்ன பையல கூட ஒரு அப்படியே ரொம்ப வானத்துக்கு தூக்கிக்கிட்டு, அப்ப ஒரு மனிதனை புகழுகிறாங்க அப்படின்னா அவன் மனசுல உள்நோக்கம் இருக்கு. அப்படி என்ன அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது? அவருடைய பதவியை தக்க வைக்கணும், அவருக்கு ஒரு மரியாதை இருக்கணும், இவர் மேல சந்தேக கண்ணோட்டம் வந்துடக்கூடாது. ஒரு முக்குளத்தூரா இருக்காரு,
இப்ப அப்படிலாம் புகழ்ந்ததுனாலதான் இது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரை அந்த இடத்த பிடிச்சிருக்காரு. அவர் முக்குளத்தூரா இருக்கிறதுனால அவர் பேசுறதெல்லாம் எல்லாருமே கேட்டு பொறுமையா இருக்காங்க மதுரையில இல்ல. பொறுமை என்ன இவரு கால சூழ்நிலை, அதான் இன்னொன்னு சொல்றேன், நியாயம் நீதினு ஒண்ணு இருக்கு. இறைவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அதாவது அன்னைக்கு அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் வேண்டான்னு போய் இந்த அம்மாட்ட அம்மையார் சசிகலாட்ட சொன்னதை இவர் தானே. அது வேணான்னு சொல்லி ஓபிஎஸ் எல்லாம் அவரெல்லாம் என்ன நிலையில அவர் அரசியல் பண்றாருன்னு எனக்கும் ஒண்ணும் தெரியல. அவர் வயசு வேற, அவருடைய அனுபவம் வேற. அந்த அம்மா மாறுறது 72. ஓ பன்னீர்செல்வம் ஒரு விஷயம் கேக்குறேன். ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு நிபந்தனையற்ற முறையில் நான் வந்து அதிமுக இணைந்து கொள்ள தயாருங்கிறாரு. இவர் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேக்குறாங்க. என்ன சொல்றேன், அவர் 78 நாள் அம்மா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் எல்லாரும் போனாங்கல்ல, வந்தாங்கல்ல. அந்த மரணத்துல மர்மம் இருக்குன்னு சொன்ன அந்த அயோக்கிய நாய் இந்த ஓபிஎஸ் நாய் தான். ஓஹோ, என்ன இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பேசுறீங்களே? ஆமா, நான் என்ன சொல்றேன், எனக்கு என்னங்க, நான் வந்து எந்த கவுன்சிலருக்கு நிக்க போறேன், நான் எந்த கிளை செயலாளருக்கு நிக்க போறேன்னா. நீங்க பதவிக்கு ஆசைப்படாத ஆள், அதனால நீங்க வந்து எனக்கு பதவி முக்கியம் இல்ல. வேணாம். ஆனா அன்றைய காலகட்டத்துல அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் இந்த அம்மையார் ஜெயலலிதாவோட இறப்புல மர்மம் இருக்குன்னு பெரிய அளவுக்கு சொன்னது இவர் தானே, ஓபிஎஸ் தானே. ஆளின்னு சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி இந்த ஆளு குருமூர்த்தி சொன்னாராம். குருமூர்த்தி அதிமுக அவைத்தலைவரா? குருமூர்த்தி தான் பேச சொன்னாரு. குருமூர்த்தி தான் என்னைய பிரிய சொன்னாரு. குருமூர்த்தி தான் தர்ம யுத்தம் பண்ண சொன்னாரு. குருமூர்த்தி சொன்னாருன்னா அப்ப இவர் நிலைப்பாடு என்ன? இல்ல, இன்னொருத்தர் சொன்னாருங்கிறதுக்கு எதுக்குங்க ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்துல இருந்துகிட்டு இன்னொருத்தர் சொன்னாரு? குருமூர்த்திக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் கேக்குறேன். நான் வந்து 5வது தான் படிச்சிருக்கேன். 5வது கூட நான் படிக்கல. இப்படி சொல்லுங்க, கட்சியில பொதுச் செயலாளரா அவங்களை கொண்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களோ? யார் சொல்றது? குருமூர்த்தி. அவர் சொல்லியிருப்பாரு, இவர் பேச கேட்டிருப்பாரு. அப்புறம் மோடி ஏயா சேர்ந்தேன்னா மோடி சொன்னாரு நான் சேர்ந்தேங்கிறாரு. அப்ப இவர் இருக்குன்னு ஒரு கொள்கை என்ன இருக்கு சொல்லுங்க. காலையில 8 மணிக்கு சாப்பிடணும், மதியம் 1 மணிக்கு சாப்பிடணும், நைட்டு 8 மணிக்கு சாப்பிடணும். இதாவது அவரா சாப்பிடுவாரா இல்ல மத்தவங்க சொல்லிதான் சாப்பிடுவாரா? அவர்கிட்ட இருந்த செல்வாக்கு அந்த தேனி மாவட்டத்துல அந்த 6 தொகுதியுமே அவர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிற கூடாதா? அவருக்கு இருக்கிற அவர்தான் நிறைய சொத்து இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலும் சொத்து இருக்குங்க. ஒரு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்சியை மீட்டு இருக்கலாம்ல. அவரு ஒரு ஒழுங்கான செடியா இருந்திருந்தா அந்த குடும்பம், அவர் குடும்பமே அல்ற சில்லறையா தெரியுதுங்க. அவங்க குடும்பமே அல்ற சில்லறையா தெரியுது. அப்ப அந்தந்த அல்வா வாய்க்கு அந்த யானைக்கு அல்வா சிக்கன மாதிரி லவக்குன்னு மூலிங்கிட்டு நீனா சீர்ணிக்க முடிஞ்சுன்னா பக்கத்துல உள்ள அப்புறம் உன்னைய பார்த்துட்டு போட மாட்டாங்களா? அவருக்கு வந்து அவர் பாக்கெட் இப்போ சொல்றாருல இணைய தயாருண்டு. அவருக்கு ஒரு பதவி கொடுத்தோட இணைய தயாருன்னா இணைய தயாரு. சரி, இப்ப இவரை வந்து இணைச்சுக்கிட்டாங்கன்னா இவருக்காண்டி நின்னவங்களோட கதியெல்லாம் ஓபிஎஸ் வாங்கன்னு உங்களுக்கு சிவப்பு கம்பளம் யாரு விரிக்கிறா? இல்ல, ஒருவேளை சேர்த்துக்கிட்டாங்கன்னா ஓபிஎஸ் நம்பி போனவங்களுக்கு இப்ப இந்த தேர்தல் ஆணையம் அந்த விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அந்த வருகிற தேர்தல்ல ரெட்டலை முடக்கிறதுக்காக ஐடியா பண்றாங்க. இவங்க இப்படி கிடக்குறது நம்ம பயன்படுத்திக்கலாம்னு பாரதிய ஜனதா. ராஜன் செல்லப்பாவும் நீங்க ஒரு 6 மாசத்துக்கு கேஸ் எல்லாம் போடாம இருங்க, உங்களை சேர்த்துக்கிறோம். ராஜன் செல்லப்பா அவர் கட்சி வரா அவர் 4 பேர் அணி 3 பேர் அணி போனவர் வந்து அவர் எப்படி அவருடைய அம்மாவுக்கு எதிராகவே போனவர் தானே. யாரு? சின்னம்மாவுக்கு ஆதரவு, அந்த அம்மாவுக்கு ஆதரவா? அம்மாவுக்கு எதிராகவே போயிட்டு வந்தவர் தானே. அப்படியா? அம்மா நான் 4 பேர் அணிட்டு ஒரு அணிக்கு போய் தாண்டி வந்தவர் தானே. ஓஹோ. அவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா இந்த தேர்தலாலே ரெட்டலை முடங்கிரும். ஓஹோ, அதனால அவர் வந்து தூதுவரா இருக்காரோ? அப்ப தேர்தல் முடங்கிரும். அப்ப அந்த ரெட்டலை முடங்கிருச்சுன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. அதாவது இந்த தேர்தல் ஆணையத்துல விசாரணை நடந்துட்டு நீங்க ஒரு 6 மாசம் பொறுமையா இருங்க அந்த தூது விடுறாரு. கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்றாரு. வாபஸ் வாங்கினா சேர்த்துக்கிறோம்னு. கேஸ் வாபஸ் வாங்க, உங்களை கட்சியில சேர்த்துக்கிறோம் நாங்க. அதுவும் எடப்பாடியார்கள் சொல்லி அது இவ்வளவு நாள் சொல்லாம சொல்லலையா? இப்ப இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க மாட்டாங்க போல இருக்கு. இப்ப வந்து ஆணி வேற தொட்டுட்டார்ல. இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் பத்தி நினைக்கல. இப்ப ஆணி வேற தொட்டுட்டார்ல. அப்ப அந்த அஸ்திவாரத்தை நெருங்க போகும்போது
ம். ரெட்டிலையும் பிடிக்கிறாங்க இவருக்கு. சரி, இந்த சூழ்நிலையாவது என்னை வந்து கட்சியில பொதுச் செயலாளரா ஆக்கு, இல்லைன்னா வந்து முதலமைச்சர் வேட்பாளரா ஆக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை வைக்க வேண்டியதானே? நிபந்தனையற்ற முறையில் இன்னும் கெஞ்சுற மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இவரு இருக்கு. இவரு இவரு சும்மா அவர் சுயநலத்தை பாக்குறாரு. அப்படிலாம் வார்த்தை விடக்கூடாது. நான் எந்த நிபந்தனையுமின்றி நான் சேர தயாருங்கிற எண்ணத்துக்கு அந்த வார்த்தை சொல்லணும். எந்த நிபந்தனையும் உனக்கு சீட்டு தரான், ஆனா நீ எம்எல்ஏ அமைச்சர் பதவி கிடையாதுன்னு சொன்னா பேசாம இருப்பாரா? கட்சியில் சேரட்டும். அவரு ஓபிஎஸ் சேர்ந்த உடனே அப்புறம் அந்த அவர் ஊழத்தனமான வேலையை ஆரம்பிப்பார்ல. ம். இப்ப சேர்றதுக்கு முயற்சி பண்ணாரு, சேர்ந்துருவாருன்னு வச்சுக்கிருவான். அப்புறம் அந்த உள்ளடி வேலை பார்க்கத்தானே செய்வார். அப்புறம் குருமூர்த்தி சொன்னாரு, அப்புறம் மோடி சொன்னாரு, அமித்ஷா சொன்னாருன்னு அப்புறம் இறங்க. இதனாலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் நல்லவர் கிட்ட வந்து விட்டுருங்க. இதனாலதான் ஓபிஎஸ் ஓட குணம் அறிந்துதான் சேர்க்காம இருக்காரோ? அதாவது இவரு புறமுதுகளை குத்துறவரு ஓபிஎஸ், அந்த ஆளு நேருக்கு நேர் குத்துறவரு எடப்பாடி பழனிசாமி. இவங்களுக்கு எல்லாம் என்ன கட்சி கொள்கை என்ன? அப்புறம் அப்ப ஓபிஎஸ் விட இபிஎஸ் பரவாயில்லங்கிறீங்களா? இபிஎஸ் இப்போ வெளிப்படையா எதிரிங்கிற மாதிரியே காட்டுறான்ல. பதவி ஏத்தாரு, அந்த கட்சியை கரெக்டா கொண்டு வந்து அந்த அந்த ஆள்கிட்ட நகண்டு வர்றாங்களான்னு பாருங்க. நான் என்ன சொன்னா, முதுகுல குத்துறவனை விட நெஞ்சில குத்துறவன பரவாயில்லங்கிறீங்க. நெஞ்சில குத்துனால இவ எதிரி அப்படின்னு நல்லா தெரியுது. எதிரிங்கிறது முடிவாகி போச்சு. ஆமா, இந்த ஆளு நம்ப முடியலையே. ஓபிஎஸ் நம்ப முடியல. நல்லா நீங்களா யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தர் வந்து நான் அப்படியே நானே ஒரு மோடியே சொன்னாருன்னா அதை பப்ளிக்ல சொல்லலாமா? குருமூர்த்தி தினகரனே அப்படித்தானே சொன்னாரு. ஓபிஎஸ் என்னை வந்து பாத்துட்டு போனாருன்னு சொன்னார்ல. அது இருக்கட்டும். அப்புறம் குருமூர்த்தி சொன்னாருன்னு பப்ளிக்ல சொல்றீங்க. நாளைக்கு உங்க ஒரு முக்கியமான இடத்துல நீங்க இருக்கிறீங்க, யாராவது நம்பி வந்தீங்கன்னா நாளைக்கு உங்களை எப்படி மதிப்பாங்க? யாராவது நம்பி அவர் பேச போவாங்களா? சொல்லி போவாரு வெளியில. இப்ப நம்ம பேசுறது இந்த யூடியூப் சேனல்ல அந்த குருமூர்த்தியோ இப்ப அந்த பிஜேபி காரவங்கள அந்த யூடியூப் சேனல்ல பாக்கட்டேன். என்னடா இப்படி அப்ப ஓபிஎஸ் இப்படி இருக்கு. அந்த எல்லாத்தையும் அடித்தட்டு மக்களுக்கு கூட, ஒரு தொண்டனு கூட, சாதாரண தொண்டனு கூட அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காண்டா அப்படின்னு தெரியும்ல. அப்ப அவருக்குன்னு ஒரு செல்வாக்க தேடிக்கிறல. இணையில சரி, இணையில கட்சியில் சேர்ந்தாருல, மோடி சொல்லி சேர்ந்தாருல, எனக்கு ஒரு 40 மாவட்டத்தை என்கிட்ட கையில கொடுத்துரு, நான் 40 மாவட்ட செயலாளர் நான் போட்டுக்கிறேன்னு சொன்னாரா? அப்படி ஒரு நிபந்தனை வச்சிருக்கணும். இவர் எந்த காலகட்டத்திலயும் நிபந்தனை வைக்காம போய் மாட்டிக்கிட்டதுனால நீங்க வந்து அரசியல் குடும்பமும் சசிகலாவை சேர்ந்தவங்களும் அந்த அம்மாவுக்குள்ள மரண தருணத்துல அடாடாடா என்னென்ன இதெல்லாம் இவர் பண்ணி வச்சுட்டு இப்ப என்ன டிடிவியும் சின்னம்மாவும் சோத்துக்கு இல்லாமையா இப்ப அவங்க இப்படிலாம் ரெஸ்க் எடுத்துக்கிட்டுறாங்க. அதுபோக அம்மையார் சசிகலாவுடைய கணவர் இறந்தது கூட பன்னீர்செல்வம் கூட ஒரு மனுக்க ஜென்மமே கிடையாதுங்க. ஒரு சேலத்துல போய் ஒரு நேரடியா போகட்டாலும் ஒரு இரங்கல் செய்தி கூட அனுப்புறோம். இரங்கல் செய்தியாவது அவர் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அது மாதிரி செய்யலையே. இன்னைக்கு கிருஷ்ணசாமி, சான் பாண்டிய, எத்தனை மற்ற கட்சிக்காரவங்க எல்லாம் போய் எவ்வளவு நேரடியா கலந்துகிட்டு எப்படி செஞ்சாங்க. ஆனா இது வந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மன காயமா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம பதவி கொடுத்தமே பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடிக்கு நம்ம கணவர் இறந்தது கூட வரலையே. இப்ப ஒரு சான் பாண்டிய ஒரு தேவேந்திர வகுப்பு சேர்ந்தவர், அவரு கூட ஒரு விசுவாசமா இருக்காருங்க. கரெக்ட். அவரு கூட ஒரு விசுவாசமா எப்படி சொல்றாரு? அதிமுக ஒன்றிணையணும் தலைமையில இருந்தா தான் அந்த அதிமுக உருப்பட. அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு கொங்கு வேளாளர் அமைப்பு சேர்ந்த தனியார் சொல்றாரு. அவரு மாற்று சமுதாயத்துக்காரங்க, மாற்று கட்சியில உள்ளவங்க ஒரு ஒன்றிணையணும், அப்பதான் அந்த கட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சுயநலத்தை அவங்க உள்நோக்கத்துல வந்து சரி, நீங்க விஷயம் சொல்றீங்களா? பன்னீர்செல்வம் வந்து நிபந்தனையற்ற முறையில் நான் இணைந்து கொள்கிறேன்னு சொல்றாருல. சரி, கட்சியில எல்லாரும் ஒன்னா இணைவோம், அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்குங்க அப்படின்னு வெளிப்படையா ஏன் பன்னீர்செல்வம் சொல்ல மாட்டேங்கிறாரு? என்னங்க சார்? அதாவது எல்லாரும் கட்சியில ஒன்னா இணைஞ்சுக்குவோம், அம்மையார் சசிகலா அவர்கள் தான் வந்து சின்னம்மா தான் பொதுச் செயலாளரா இருக்கணும், நம்ம எல்லாம் அவங்களுக்கு கீழே செயல்படணும்னு ஏன் பன்னீர்செல்வம் சொல்ல மாட்டேங்கிறாரு? பப்ளிக் நல்ல ஒரு அரசியல்வாதி, விசுவாசமானவர் இல்லையா? சொல்லுங்க பப்ளிக்க சொல்லுங்க வாப்பா. அதான் நான் கேக்குறேன். சின்னம்மாங்கிறாரு இவர். இப்போ என்ன சொல்ற சார்? அவர் பாக்கெட் நிறையட்டணும், அவர் பதவியை தக்க வைக்கணும் பாக்குறாரு. அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் ஆகட்டும், எடப்பாடி நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறோம், முதலமைச்சருங்கிறத அப்ப முடிவு பண்ணிக்கோம்னு சொல்லி
இவர் சொல்ல வேண்டியதானே? சார் இப்ப கூட என்ன சொல்றாருன்னா, நான் எந்த நிபந்தனை இன்றி சேர தயாருன்னு தான் சொல்றாரே தவிர எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த வார்த்தை வருதா பாத்தீங்களா? அப்பாடா, கரெக்டா பிடிச்சிங்க பாயிண்ட. சின்னம்மா டிடிவியும் எல்லாத்தையும் ஒன்று சேர நான் ஒரு அணியில திரட்டுவா, ஒன்று சேர்றதுக்கு தயாரா இருக்கிறோம், அதுக்கு நான் ஆச்சு. இவர் என்னன்னா, இவர் அதிமுகக்குள்ள இவர் முந்திக்கிட்டு போய் அங்க போய் இவர் ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்கார்றதுக்கு பாக்குறாரோ? நான் தயாரிட்டுதான் சொல்றாரே தவிர சின்னம்மா தலைமை ஏத்துக்கிடுவோம், டிடிவி அங்க கொண்டு வந்துருவோம், அனைவரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த ஒரு மனப்பக்குவம் இவருக்கு வரைய மாட்டேங்குது போல. அரசியல் அனுபவம் உள்ளவரு அது எப்படி அவர் உள்நோக்கம் இருக்கிறவரு எப்படி சொல்லுவாரு? ஒரு அறிக்கை விடலாம்ல. இப்ப நீங்க சொல்றீங்க, உங்க பேர் என்ன? கருப்பையா. கருப்பையா, ராமநாதபுரம். உங்களுக்கு மதுரையில இருக்கீங்க நீங்க. ஆமா. அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொண்டு நானும் வேலை செய்ய தயாரா இருக்கேன், இபிஎஸ் வேலை செய்ய தயாரா இருக்கணும், எல்லாரும் ஒன்றிணையணும் ஒரு அறிக்கை விட தயாரான்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க இல்ல தானே? நான் அதாவது எனக்கு எந்த பொறுப்பு வேணாம், நான் தொண்டனாவே இருக்கிறேன், சின்னம்மா தலைமையை ஏத்துக்கிட்டு அனைவரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு. அப்படி ஒரு வார்த்தை இதுவரையும் வந்ததே இல்லையே ஓ பன்னீர்செல்வம் வாயில இருந்து. யூடியூப் சேனல்ல கூட ஒரு எத்தனையோ செய்தியாளர் சந்திக்கிறாரு, அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. ஒரு இடத்துலயும் வரலையே. பத்திரிகையில ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதைத்தான் சொல்றேன், அவர் குடும்பத்திலே ஒரு நடவடிக்கை பிடிக்காம அவர் குடும்பமே அல்லோலப்பட்டு போய் கிடக்கு. இது என்னமோ அவர் மயம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் போல்ட்டா இருப்பார் போல, அவருதான் கொஞ்சம் தெரியுறாரு. யாரு, சின்னவரா பெரியவரா? அந்த எம்பியா இருக்காருல்ல, ரவீந்திரநாத்தா. ஆமா. அவர்தான் கொஞ்சம் டெல்லியை அனுசரிச்சு அப்படியே கொஞ்சம் காய நாத்தலான்னு பாக்குறாரு. என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு ஓபிஎஸ் யூபிஎஸ் தலைமை ஏற்று நடத்தினாலும் சரியா வராது இல்ல. நான் டிடிவி தலைமை ஏற்றாலும் செங்கோட்டையன் தலைமை ஏற்றாலும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அனைவரும் ஒன்று சேர்ந்து சின்னம்மாட்ட ஒப்படைச்சாத்த அந்த ஆட்சிக்கு வர முடியும். அதுவும் ஒரு 4 மாசம் டைம் தான். அதுக்கு மேல காலம் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. அது உடஞ்ச காய ஒட்டி செதற்காய உடஞ்சிருது. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேட்பாளர் நீ போட்டணும், பணம் கொடுக்கணும், நிறைய வேலை இருக்குல்ல. கூட்டணி கட்சியை சரி பண்ணணும். இன்னும் என்ன பண்ண, இந்த 3 மாசம் தான். இது என்ன பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாசத்துக்குள்ள எல்லாம் ஒன்னா இணையணும். 13 மாசம் தான் இருக்குது தேர்தல் வர. 13 மாசத்துல ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள இவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அந்த அம்மா சின்னம்மா தலைமையில கொடுத்துட்டாங்கன்னா அந்த கட்சி எவ்வளவு ஒரு வேற ஒண்ணும் கிடையாது. திருச்சியில ஒரு பொதுக்கூட்ட மாநாடு, மதுரையில ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது மாநாடோ, அல்லது நெல்லையில ஒரு மாநாடோ பொதுக்கூட்டமோ, அந்த கட்சி எப்படி ஒரு உருப்படியா வருது. இந்த கூட்டணி கட்சி திமுக கூட்டணியில இருக்காங்க பாருங்க, அவங்க தாண்டறதுக்கு தயாரா இருக்காங்க, திமுக விட்டு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. இருக்குன்னா அவங்க அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையேற்றாதான் அது நடக்குங்கிறீங்க. தலைமை சரியில்லாம இந்த ஆளை நம்ப முடியாது, நம்மளுக்கு இடவுல நடு ரோட்ல விட்டுட்டு போயிடுவான் போல நம்ப போக மாட்டேங்கிறாங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுக தலைமையேற்றால் திமுக இருக்க எந்த கட்சி வருவாங்க? கண்டிப்பான முறையில திமுக கூட்டணி எல்லாம் அத்தனை கட்சிகளும் திமுக தவிர தயாரா இருக்காங்க ஆதரிக்கிறதுக்கு. சரி, ஒருவேளை திமுக கூட்டணியில இருந்து வரலனாலும் பிஜேபி கூட சேர்ந்தா 2026 ஆட்சி பிடிக்க முடியுமா? அம்மையார் சசிகலா தலைமையேற்று நடத்தினா பிஜேபியை கலட்டி விட்டுட்டு பிஜேபி கலட்டி விடட்டேன் தனிச்சு. இவங்க திமுக கூட்டணி எத்தனை கட்சி வருதுன்னு பாருங்க. ஒரு அம்மா இருக்கையில் எப்படி வந்து மோடியா லேடியான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக 39 தொகுதி அப்படியே சொலையா பிடிச்சாங்க அம்மா. ஆமா, மோடியா லேடியான்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைனால 39 இடத்தையும் பாராளுமன்ற தொகுதியை ஜெயிச்சாங்க. அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையேற்று 2026 தேர்தலை சந்திச்சா அண்ணா திமுகவுக்கு ஒரு வாழ்வு இல்லையா? அது ஒரு 3 மாசத்துக்குள்ள நடக்கணுங்கிறீங்க. அது 3 மாசத்துக்குள்ளதான். இப்ப நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆமா 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 4 மாசம் மிஞ்சினா 4 மாசம் தான். அதுக்கு மேல போய் சேர்ந்தாலும் அது சொதப்பல போயிடும். இல்ல, சின்னம்மா தலைமையேற்றாலும் நடக்காது. சின்னம்மா தலைமையேற்றாலும் நடக்காது. ஆனா இந்த 3 மாசத்துக்குள்ளதான் நடக்கணும். நடக்காது. அது அந்த அம்மா உங்களுக்கும் தெரியும். இது எந்த காரியத்தை எந்த நேரத்துல எதை செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். காலத்தோட அறுவடை செய்யணும் அப்படிங்கிறீங்க. காலம் பருவம் தவறுனா அது ஒரு தரிசாத்தான் போகும். சரி, ஓகே. பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்க செய்தியை வெளியிடுவோம். ஆமா, கண்டிப்பா வெளியிடுங்க. சின்னம்மா தலைமையேற்றா 26 ஆட்சி இல்லாட்டா 36 கூட பிடிக்க முடியாது.
சரி, ஓகே. நன்றி. வணக்கம், வணக்கம், ரொம்ப வணக்கம், நன்றி, வணக்கம். வணக்கம்.